அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த குருகுலம் நிகழ்வினூடாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த தொலைக்காட்சி வழியிலான கல்வியினூடாக உங்களை சந்திப்பதை இட்டு பெருமகிழ்வடையும் அதேவேளை தற்பொழுது பொருளியல் ரீதியாக நாங்கள் தேர்ச்சி 4வது தேர்ச்சியிலிருந்து தேர்ச்சி மட்டம் 4.3 என்ற ஒரு பாடத்தேர்ச்சியினை இந்த நிகழ்வினூடாக தற்பொழுது கற்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தேர்ச்சி 4.3 ஆனது உற்பத்திக்காக ஏற்படக்கூடிய உற்பத்தி தொழிற்பாட்டுக்குரிய செலவுகள் ரீதியான ஒரு ஆய்வினை காட்டுகின்றது. ஏற்கனவே 4.1 என்ற பாட தேர்ச்சியினுள் நீங்கள் உற்பத்தியுடன் சம்பந்தப்படுகின்ற உற்பத்தி கோட்பாட்டுடன் சம்பந்தப்படுகின்ற விடயங்கள் பார்த்திருப்பீர்கள். 4.2 தேர்ச்சியினுள் செலவுகள் ரீதியான வகுதிகள் அல்ல செலவுகள் ரீதியான ஆய்வுகளை பார்த்திருப்பீர்கள். அவை நாங்கள் நேரடியாக தேர்ச்சி மட்டத்துக்கு செல்லுவோம். பாருங்கள், தேர்ச்சி மட்டம் 4.3 உற்பத்தி தொழிற்பாட்டின் போது தோன்றும் செலவு நடத்தையினை பகுப்பாய்வு செய்தல் என்ற ஒரு தேர்ச்சி மட்டத்தினூடாக செல்ல இருக்கின்றோம். அந்த விடயத்தில் எங்களுக்கு முதல் ஏற்படக்கூடிய விடயம் என்னென்று சொன்னால், செலவு கோட்பாட்டில் செலவு என்றால் என்ன? எங்களது பொருளியலில் இந்த செலவு கோட்பாட்டில் உற்பத்தி தொழிற்பாட்டிற்கான செலவு என்றால் என்ன? உற்பத்தி தொழிற்பாட்டின் போது செலவு என்பது எவ்வாறு ஏற்படும்? எப்படியான அர்த்தத்தினூடாக அந்த செலவிற்குரிய விளக்கத்தை நாங்கள் காட்ட முடியும் என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பிள்ளைகள், அந்த உற்பத்தி தொழிற்பாட்டின் போது காணப்படக்கூடிய காரணிகள், உற்பத்தி தொழிற்பாட்டின் போது காணப்படக்கூடிய காரணிகளை பற்றி படிச்சிருப்பீங்கள். அந்த காரணிகள் குறுங்கால பகுதிக்குரிய காரணிகள் வேறு வேறு காரணிகளாகவும், நீண்டகால பகுதிக்குரிய காரணிகள் வேறு காரணிகளாகவும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த குறுங்கால பகுதியில் உங்களுக்கு தெரியும், நிலையான காரணிகள் அல்லது நிலையான உள்ளீடுகளும், மாறும் காரணிகள் அல்லது மாறும் உள்ளீடுகளும் காணப்படும். அதே போல நீண்டகால பகுதியில் பார்த்தீர்களாக இருந்தால் உங்களது உற்பத்தி தொழிற்பாட்டின் போது எல்லா காரணிகளும் மாறும் காரணிகளாக காணப்படும், அல்லது எல்லா உள்ளீடுகளும் மாறும் உள்ளீடுகளாக காணப்படும். அந்த அடிப்படையை அடிப்படையாக கொண்டு அல்லது அந்த விடயத்தினை அடிப்படையாக கொண்டு அந்த உற்பத்திக்கான காரணிகளுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளுக்குரிய தொழிற்பாடுகளைத்தான் தற்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அப்போ அந்த உற்பத்திக்குரிய காரணிகளுக்காக ஏற்படக்கூடிய செலவுகள் தான் உற்பத்தி தொழிற்பாட்டிற்கான செலவுகள் என்ற வகுதியினுள் உள்ளடக்கப்படும். உற்பத்தி தொழிற்பாட்டிற்கான செலவுகள் என்ற வகுதியினுள் உள்ளடக்கப்படும். அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டும், எந்த ஒரு உற்பத்தி நீங்கள் ஆரம்பித்தாலும் எந்த ஒரு உற்பத்தியினை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் அங்கே செலவுகள் வரும். ஏனென்று சொன்னால் அந்த உற்பத்திக்கு நீங்கள் பயன்படுத்துகின்ற காரணிகளுக்காக செலவுகள் வரும். அந்த காரணிகளைத்தான் பொருளியலில் கால வேறுபாடுகளுக்கு ஏற்ப, அதாவது பிள்ளைகள் குறுங்காலம் என்ற வேறுபாடு, நீண்டகாலம் என்ற வேறுபாடு, அந்த கால வேறுபாடுகளுக்கு ஏற்ப அந்த காரணிகளை நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். அப்போ கால வேறுபாடுகளுக்கேற்ப உங்களுக்கு நீங்கள் உற்பத்தி தொழிற்பாட்டில் படித்த விடயம் குறுங்கால பகுதியில் நிலையான உள்ளீடு அல்லது நிலையான காரணியும், மாறும் உள்ளீடு அல்லது மாறும் காரணியும் படிச்சிருப்பீங்க. நீண்டகால பகுதியில் எல்லா உள்ளீடுகளும் அல்லது எல்லா காரணிகளும் மாறும் காரணிகள் என்று படிச்சிருப்பீங்க. ஆகவே நாங்கள் இப்போ படிக்க இருக்கிற அந்த செலவின் போக்கு குறுங்கால பகுதியில் நிலையான காரணிகளை எடுத்து உற்பத்தி மேற்கொள்ளும் பொழுது அந்த காரணிகளுக்கு செலவுகள் ஏற்படலாம், நிலையான செலவுகள் எனவும், குறுங்கால பகுதியில் மாறும் காரணிகளை இணைத்து உற்பத்திகளை மேற்கொள்ளும் பொழுது அங்கே செலவுகள் ஏற்படலாம், மாறும் செலவு எனவும் குறுங்கால செலவுகளை ஒரு பகுதியாக படிக்கப் போகின்றோம். நீண்டகால பகுதியில் எல்லா காரணிகளையும் உற்பத்திகளுக்கு மாறும் உள்ளீடுகளாகவோ அல்லது மாறும் காரணிகளாகவோ ஈடுபடுத்தி நீங்கள் உற்பத்திகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த உற்பத்திகள் எவ்வாறு செல்லுகின்றன, அந்த உற்பத்திகளுக்குரிய செலவுகள் எவ்வாறு செல்லுகின்றன என்பதை பற்றி நீண்ட காலத்தில் மாறும் செலவுகள் பற்றிய ஆய்வுகளையும் கற்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது செலவு கோட்பாட்டில் செலவுகளுக்குரிய விளக்கத்தை ஒரு தடவை பார்ப்போம். பாருங்கள், உற்பத்தியில் ஈடுபடுத்தப்படும் உள்ளீடுகளுக்கேற்ப ஏற்பட்டு கொள்ளக்கூடிய செலவுகளின் போக்குகளை காட்டுகின்ற கோட்பாடு செலவு கோட்பாடாகும். ஆகவே நீங்கள் உற்பத்தி கோட்பாட்டில், அதாவது தேர்ச்சி மட்டம் 4.1 உற்பத்தி தொழிற்பாடு படிச்சிருப்பீங்கள். அந்த தொழிற்பாட்டில் காரணிகளை படிச்சிருப்பீங்கள். அந்த காரணிகளுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளாக நாங்கள் 4.3வது தேர்ச்சியில் இந்த செலவு கோட்பாட்டை பார்க்கின்றோம். அவை பாருங்கள், உற்பத்தியில் ஈடுபடுத்தப்படும் உள்ளீடுகளுக்கு ஏற்ப ஏற்பட்டு கொள்ளக்கூடிய செலவுகளின் போக்குகளை காட்டுகின்ற கோட்பாடு செலவு கோட்பாடு ஆகும்.
ஆகவே பாருங்கள், அதை அடிப்படையாக கொண்டு குறுங்கால பகுதியில் நிலையான உள்ளீடுகளுடன் மாறும் உள்ளீடுகளையும் பாருங்க பிள்ளைகள், பிரக்கெட்டுக்குள்ள அந்த உள்ளீடுகள் என்ற சொல்லுக்கு பதிலாக அங்கே காரணிகள் என்ற சொல்லு பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே உங்களுக்கு விளங்க வேண்டும், உள்ளீடுகளுக்கு பதிலாக காரணிகள். அப்போ நிலையான உள்ளீடுகள் அல்லது நிலையான காரணிகள், மாறும் உள்ளீடுகள் அல்லது மாறும் காரணிகள் என்ற சொல்லு பயன்படுத்தப்படலாம். அவை பாருங்கள், குறுங்கால பகுதியில் நிலையான உள்ளீடுகளுடன் மாறும் உள்ளீடுகளையும் அதாவது காரணிகளையும் இணைத்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வெளியீடுகளுக்கேற்ப குறுங்கால செலவுகளும், அப்போ நிலையான உள்ளீடுகளுக்கு என்று சொல்லியும் மாறும் உள்ளீடுகளுக்கு என்று சொல்லியும் நிலையான செலவுகள் மாறும் செலவுகள் என்று சொல்லி குறுங்கால பகுதியில் செலவுகள் ஏற்பட இருக்கின்றன. அத்துடன் பாருங்கள், நீண்டகால பகுதியில் மாறும் உள்ளீடுகளுக்கு மாறும் செலவுகளும் ஏற்பட்டு கொள்ளுகின்றன. இங்கே நீங்கள் விளங்க வேண்டிய விடயம் பாருங்கள் பிள்ளைகள், உங்களது உற்பத்தி தொழில்பாட்டை ஒரு தடவை மீட்டு பாருங்கள். அங்கே நிலையான உள்ளீட்டுக்கு முதல் என்ற சொல்லு போட்டு கே என்று படிச்சிருப்பீங்க. கே கேபிட்டல் என்ற சொல்லினூடாக கே என்பது நீங்கள் நிலையான உள்ளீடாக படிச்சிருப்பீங்க. அந்த நிலையான உள்ளீட்டை நாங்கள் கொள்வனவு செய்து அல்லது பெற்றுக்கொண்டு உற்பத்தி மேற்கொள்ளும் பொழுது அந்த நிலையான உள்ளீடுகளுக்கு நாங்கள் செலவு கொடுக்க வேண்டி இருக்கும் தானே. அந்த செலவுகளைத்தான் நாங்கள் நிலையான செலவுகள் என்று சொல்லி குறுங்கால பகுதியில் படிக்க இருக்கின்றோம். அதே போல பாருங்கள், மாறும் உள்ளீடுகளை நாங்கள் ஊழியர் என்று சொல்லி படிக்கிறோம். ஊழியம் மாறும் உள்ளீடுகள், லேபர் என்ற சொல்லி பயன்படுத்துறீங்க. அந்த ஊழியர்களை வேலைக்கு நாங்கள் சேர்க்க சேர்க்க அந்த மாறும் உள்ளீடுகள் மாற்றமடைவதாக காணப்படும். ஆகவே நாங்கள் அந்த எல்லை மாறுவதாக காட்டுகின்றோம். அந்த எல்லினூடாக பெற்றுக்கொள்ளுகின்ற வெளியீடுகள் மாறுவதாக காட்டுவோம். அந்த வெளியீடுகளுக்காக நாங்கள் அந்த எல்லுக்கு அந்த ஊழியத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளங்கள் கூலிகளை மாறும் செலவாக படிக்க இருக்கின்றோம். அதைத்தான் இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் எப்படி காட்டியிருக்கிறேன் என்று சொன்னால், அங்கே கே ஆகவே அது மாறவில்லை. நீங்கள் கேக்கு மேலே ஒரு பார் போட்டாலும் உங்களுக்கு சரியான விளக்கம் விளங்கும். அப்போ மாறும் காரணி இல்லை, அது நிலையான காரணி என்று வரும். ஒரு பார் போட்டால் அங்கே எல்லை பாருங்கள், L1 L2 L3 டாட் டாட் என்று சொல்லி எல் மாறுகின்றது. L1 L2 L3 டாட் டாட். அப்போ அந்த எல் என்பது உங்களுக்கு விளங்குகின்றது பிள்ளைகள், மாறும் காரணி அல்லது மாறும் உள்ளீடு. அந்த மாறும் உள்ளீடுகளும் நிலையான உள்ளீடுகளும் இணைத்துத்தான் குறுங்கால உற்பத்தி படிச்சிருப்பீங்கள். அந்த குறுங்கால உற்பத்திக்காக இந்த நிலையான உள்ளீட்டிற்கும் மாறும் உள்ளீட்டிற்கும் செலவுகள் ஏற்படுகின்றன. அந்த செலவுகளை குறுங்கால செலவாக நாங்கள் படிக்க இருக்கின்றோம். மாறாக நீண்ட காலத்தில் இந்த கேயும் மாறும். அதாவது மூலதனம் போன்ற காரணிகளும் அதிகரிக்கலாம். காலங்கள் கூட 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 நீங்கள் இயந்திரங்கள், கருவிகள், தளபாடங்கள், கட்டடங்கள் போன்ற நிலையான உள்ளீடுகள், அதாவது நிலையான உள்ளீடுகளாக குறுங்காலத்தில் காணப்பட்ட உள்ளீடுகளை நீங்கள் புதிதாக அதிகரிக்கலாம், உற்பத்தியை அதிகரிப்பதற்காக. அப்படி அதிகரிப்பதற்காக அதிகரிக்கின்ற அந்த மூலதன சாதனங்களும் நீண்ட காலத்தில் அதிகரிக்கும் காரணிகளாக இங்கே காட்டப்படுகின்றது. அதைத்தான் பிரக்கெட்டுக்குள் பாருங்கள், K1 K2 K3 டாட் டாட் என்று சொல்லி கேயும் அதிகரிக்கின்றது மூலதனம். அதே போல பாருங்கள், குறுங்காலத்திலேயே ஊழியம் என்பது மாறும் உள்ளீடு. ஆகவே நீண்ட காலத்தில் எப்படியும் ஊழியம் மாறும் உள்ளீடாக காணப்படும். அப்போ நீங்கள் பிரக்கெட்டுக்குள்ளே பார்க்கிற அந்த விஷயம், இங்கே கே மாறவில்லை, எல் மாறுகின்றது, அது குறுங்காலம். ஆகவே குறுங்காலத்தில் இந்த காரணிக்கும் செலவு ஏற்படலாம், அது குறுங்கால செலவுகளாக படிக்க இருக்கின்றோம். அதே போல பாருங்கள், நீண்ட காலத்தில் கேயும் மாறுகின்றது, எல்லும் மாறுகின்றது. எனவே எல்லாமே மாறும் உள்ளீடுகள். அவை மாறும் உள்ளீடுகளுக்காக நாங்கள் செலவுகளை செய்ய இருக்கின்றோம். அவை நீண்ட காலத்தில் மாறும் செலவுகளாக காணப்படும். அது எப்படியான செலவுகளாக வர இருக்கின்றது என்பதை நாங்கள் விளக்கங்களினூடாக பார்ப்போம். அவை பாருங்கள், மீண்டும் ஒரு தடவை, குறுங்கால பகுதியில் நிலையான உள்ளீடுகளுடன் மாறும் உள்ளீடுகளையும் அதாவது காரணிகளையும் இணைத்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வெளியீடுகளுக்கு ஏற்ப குறுங்கால செலவுகளும் நீண்டகால பகுதியில் மாறும் உள்ளீடுகளுக்கு மாறும் செலவுகளும் ஏற்பட்டு கொள்ளுகின்றது. எனவே நாங்கள் படிக்க இருப்பது இரண்டு வகுதியான செலவுகளை படிக்க இருக்கின்றோம். இரண்டு வகுதிகளான செலவுகளை படிக்க இருக்கின்றோம். ஒன்று பார்த்தீர்களாக இருந்தால் குறுங்கால பகுதியில் நிலையான காரணிகளுக்காகவும் மாறும் காரணிகளுக்காகவும் இரண்டு விதமான செலவுகளை குறுங்கால பகுதியில் படிக்க இருக்கின்றோம். நீண்டகால பகுதியில் பாருங்கள், மாறும் உள்ளீடுகளுக்காக நீண்டகால பகுதிக்குரிய செலவுகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம், மாறும் செலவுகளாக பார்க்க இருக்கின்றோம். ஆகவே உங்களுக்கு விளங்க வேண்டும், இரண்டு பிரதான செலவினங்களை இந்த செலவு கோட்பாட்டில் நாங்கள் அணுக இருக்கின்றோம்.
குறுங்கால பகுதிக்குரிய செலவுகள் அது குறுங்கால செலவு கோட்பாடாகவும், நீண்டகால பகுதிக்குரிய செலவுகள் நீண்டகால பகுதிக்குரிய செலவு கோட்பாடாகவும் நாங்கள் அணுக இருக்கின்றோம். குறுங்கால பகுதிக்குரிய செலவுகளில் நான் ஏற்கனவே சொன்னது போல நிலையான உள்ளீடுகள் இருக்கும். அவற்றிற்கு நாங்கள் செலவுகளை கொடுப்போம். ஆகவே நிலையான செலவுகள் தோற்றம் பெறும். மாறும் உள்ளீடுகள் இருக்கும். அவற்றிற்கு நாங்கள் செலவுகளை கொடுப்போம். ஆகவே மாறும் செலவுகள் இருக்கும். அப்படியான செலவுகளை நாங்கள் பார்த்துவிட்டு நீண்டகால செலவு பகுதிக்கு செல்வோம். ஆகவே பாருங்கள், மேலே காணப்படும் உற்பத்திகளையும் அவற்றின் உள்ளீடுகளையும் எடுத்து நோக்கும்போது பின்வரும் இருவகையான செலவு கோட்பாடுகள் தோற்றம் பெறுகின்றன. ஒன்று குறுங்கால செலவு கோட்பாடு, இரண்டு நீண்டகால செலவு கோட்பாடு. அவை பாருங்கள் அடுத்த விடயத்தை. குறுங்கால செலவு கோட்பாடு குறிப்பிட்டோர் வரையறுக்கப்பட்ட குறுங்கால பகுதியில் நிலையான உள்ளீடுகளுடன், அப்போ நிலையான உள்ளீடுகளாக நாங்கள் முதல் என்ற காரணியை எடுக்க போகிறோம். மாறும் உள்ளீடுகளாக நாங்கள் ஊழியம் போன்ற காரணிகளை எடுக்க போகிறோம். ஈடுபடுத்தி உங்களது விளக்கத்துக்காகத்தான் பிள்ளைகள் அந்த இரண்டு உதாரணங்களும் போடப்பட்டுள்ளது. உங்களது விளக்கத்திற்காக ஈடுபடுத்தி உற்பத்திகளை மேற்கொள்ளும் போது பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வெளியீடுகளுக்கு ஏற்பட்டு கொள்ளுகின்ற செலவுகளை காட்டுகின்ற கோட்பாடே குறுங்கால செலவு கோட்பாடு ஆகும். ஆகவே உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட குறுங்காலத்தில் நிலம், கட்டடம், இயந்திரம் இப்படியான ஒரு நிலையான காரணி எடுத்துக்கொண்டு வந்துடுவீங்க உற்பத்தியை மேற்கொள்வதற்காக. அப்போ அவற்றை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறபடியால், அவற்றை உற்பத்திக்கு பயன்படுத்துகின்றபடியால் அவற்றிற்காக நீங்கள் செலவுகள் கொடுக்க வேண்டும் தானே. அப்படியான செலவுகளை சிந்தியுங்கள். நிலையான செலவுகள் குறுங்கால பகுதியில் அந்த நிலையான காரணிகள் இருக்கும். இயந்திரங்கள், கருவிகள், நிலம், கட்டடங்கள், தளபாடங்கள் இவற்றை உற்பத்திக்காக கொண்டு வருவோம், உற்பத்திகளை செய்வதற்காக கொண்டு வரப்போகிறோம் என்று சொன்னால் அவற்றிற்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும். அவற்றிற்காக நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகள் நிலையான உள்ளீடுகளுக்கான செலவுகள் அல்லது நிலையான காரணிகளுக்கான செலவுகள். அந்த செலவை எமது பொருளியலில் நிலையான செலவு அல்லது மொத்த நிலையான செலவு என்று சொல்லுவோம். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் என்று சொல்லுவோம் அல்லது டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் என்று சொல்ல போகிறோம். அதே போல பாருங்கள், குறுங்கால பகுதியில் இந்த உழைப்பு போன்ற காரணிகளும் மாறும் உள்ளீடுகளாக எங்களுக்கு வரும். அதாவது உற்பத்தி மட்டத்தை அதிகரிக்க போவோம் என்று சொன்னால், அல்ல அதிகரிக்க வேண்டி இருக்குது என்று சொன்னால், அல்ல உற்பத்திகளை மேம்படுத்த வேண்டி இருக்கு என்று சொன்னால், நாங்கள் அப்படியே ஊழியம் கொஞ்சத்தை வேலைக்கு வாங்கன்னு கூட்டுவோம். இல்லை நாங்கள் எதிர்பார்த்த உற்பத்தி கிடைச்சி போட்டு என்று சொன்னால் சற்று உற்பத்தியை குறைப்போம் என்று சொன்னால் ஊழியம் 2-3 பேரை வேலைக்கு அடுத்த நாட்கள் வர வேண்டாம் என்று கூட நாங்கள் சொல்ல முடியும். ஆகவே எங்களது வெளியீட்டு மாற்றங்களுக்கு ஏற்ப நாங்கள் ஊழியத்தை மாற்றியமைக்க முடியும். எங்களது உற்பத்தியினுடைய வெளியீடுகளுக்கு ஏற்ப, உற்பத்தியின் அளவுகளுக்கு ஏற்ப நாங்கள் ஊழியர்களை மாற்றியமைக்க முடியும். அப்படி ஊழியர்களை மாற்றியமைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய காரணி தான் மாறும் காரணி. ஆகவே அவற்றை நாங்கள் வேலைக்கு ஈடுபடுத்தும் பொழுது அங்கே சம்பளம் கூலி கொடுக்கின்றோம், அங்கே செலவுகள் கொடுக்கின்றோம். அவை மாறும் செலவுகளாக வரும். அந்த செலவை நாங்கள் சொல்ல போகின்றோம் மாறும் செலவு, வேரியபிள் காஸ்ட் அல்லது மொத்த மாறும் செலவு, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் என்று சொல்ல போகிறோம். ஏன் அந்த மொத்த மாறும் செலவு, ஏன் மொத்த நிலையான செலவு என்று சொல்லி அந்த நிலையான செலவுகளும் அந்த மாறும் செலவும் அழைக்கப்படுகின்றது என்பதனை நாங்கள் தொடர்ந்து வருகின்ற விடயத்தினூடாக பார்ப்போம். ஆகவே இந்த விளக்கத்தை பார்த்துவிட்டு தொடர்ந்து வரும் விளக்கத்துக்கு செல்வோம். பாருங்கள், குறுங்கால செலவு கோட்பாடு குறிப்பிட்ட ஒரு வரையறுக்கப்பட்ட குறுங்கால பகுதியில் நிலையான உள்ளீடுகளுடன் நான் உதாரணமாக முதல் போட்டிருக்கின்றேன். மாறும் உள்ளீடுகளையும் நான் உதாரணமாக உங்களுக்கு விளங்குவதற்காக உழைப்பு போட்டிருக்கின்றேன். ஈடுபடுத்தி உற்பத்திகளை மேற்கொள்ளும் போது பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வெளியீடுகளுக்கு ஏற்பட்டு கொள்ளுகின்ற செலவுகளினை காட்டுகின்ற கோட்பாடே குறுங்கால செலவு கோட்பாடு ஆகும். ஆகவே உங்களுக்கு விளங்கிவிட்டது, குறுங்காலத்தில் 2 செலவுகளை படிக்கப் போகிறீர்கள். குறுங்காலத்தில் 2 விதமான செலவுகளை படிக்கப் போகிறீர்கள். பிரதான செலவுகள் 2ஆக படிக்கப் போகிறீர்கள். ஒன்று நிலையான உள்ளீடுகளுக்காக நிலையான செலவுகளும், 2 மாறும் உள்ளீடுகளுக்காக மாறும் செலவுகளும் படிக்க இருக்கின்றீர்கள். பார்ப்போம் தொடர்ந்து எப்படி இருக்கின்றதுன்னு பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகள், குறுங்கால பகுதியில் உற்பத்தியின் போக்கினை தீர்மானிக்கும் விதியாகிய குறைந்து செல்லும் எல்லை விலை விதியானது குறுங்கால செலவின் போக்கினை தீர்மானிப்பதாக காணப்படுகின்றது. அந்த விடயம் இருக்கட்டும். அந்த விடயம் அடுத்து வருகின்ற காரணிகளில் உங்களுக்கு சிறிய விளக்கத்தினூடாக நான் காண்பிப்பேன். அந்த விடயத்தை நீங்கள் பார்த்து வச்சிருங்கள். ஆகவே பாருங்கள் பிள்ளைகள்,
அந்த இரண்டு காரணிகளையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் இங்கே இரண்டு செலவுகளை குறுங்காலத்தில் பார்க்க போகின்றோம். ஒன்று பாருங்கள், எங்களுக்கு தெரிய வேண்டும் நிலையான செலவு அல்லது மொத்த நிலையான செலவு என்று வருகின்றது. அது ஏன் அந்த டி என்ற சொல்லு மொத்தம் என்ற சொல்லு பயன்படுத்துகிறோம் என்பது இருக்கட்டும், சொல்லுவேன். மாறும் செலவு அல்லது மொத்த மாறும் செலவு, ஏன் அந்த மாறும் செலவு அந்த டி என்ற சொல்லு அதாவது மொத்த மாறும் செலவு என அழைக்கப்படுகின்றது என்ற காரணியினை நான் சொல்லுவேன், கவனியுங்கள். இந்த இரண்டு செலவுகளையும் சேர்த்தாத்தான் குறுங்காலத்தில் மொத்த செலவு என்பது வரும். குறுங்கால பகுதியில் பிள்ளைகள் இந்த நிலையான செலவுகளையும் இந்த மாறும் செலவுகளையும் இணைத்தால்தான் குறுங்காலத்தின் மொத்த செலவு வரும். குறுங்காலத்தின் மொத்த செலவு பெற்றுக்கொள்ளப்படும். ஆகவே நிலையான செலவு சக மாறும் செலவாக இருந்தால் மொத்த செலவு என்பது வரும். மொத்த செலவின் பிரதான ஒரு அடிப்படை அல்லது மொத்த செலவின் பிரதான ஒரு வகுதி அல்லது மொத்த செலவின் பிரதான ஒரு உள்ளடக்கம் நிலையான செலவு. அதனால் நிலையான செலவு மொத்த நிலையான செலவு என அழைக்கப்படும். இரண்டாவது பாருங்கள், மாறும் செலவு என்பது மொத்த செலவின் அடுத்த ஒரு பிரதான அடிப்படை. மொத்த செலவுக்குள் உள்ளடக்கப்படுகின்ற அடுத்த அடிப்படை மாறும் செலவு. அதனால் அந்த மாறும் செலவு மொத்த மாறும் செலவு என்று அழைக்கப்படும். ஆகவே பாருங்கள் பிள்ளைகள், இரண்டு பிரதான செலவுகளூடாக மூன்றாவது செலவு படிக்கப் போகின்றோம். மொத்த செலவு, மொத்த நிலையான செலவு, மொத்த மாறும் செலவு, மொத்த செலவு என்ற ஒரு செலவு படிக்கப் போகின்றோம். கவனித்து கொண்டிருங்கள். மொத்த செலவு என்ற சொல்லிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு வெளியீடுகளையும் மேலதிகமாக செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய செலவுகளாக எல்லை செலவு என்ற ஒரு செலவு படிக்க இருக்கின்றோம். மேலதிகமான இன்னும் ஒவ்வொரு அலகுகளையும் உற்பத்தி செய்யும் பொழுது அந்த மேலதிக ஒவ்வொரு அலகுகளுக்காகவும் நாங்கள் படிக்கப் போகின்ற செலவு எல்லை செலவு. ஆகவே எல்லை செலவு என்ற ஒரு செலவு படிக்கப் போகின்றோம். அதே போல இந்த நிலையான செலவுகளின் ஒவ்வொரு வெளியீட்டிற்கும் ஏற்படக்கூடிய செலவுகளாக சராசரி நிலையான செலவு என்ற ஒரு செலவு படிக்க இருக்கின்றோம். அதாவது மொத்த நிலையான செலவில் ஒவ்வொரு வெளியீடுகளுக்காக ஏற்படக்கூடிய சராசரி பெறுமதிகள் சராசரி நிலையான செலவாக படிக்க இருக்கின்றோம். அதே போல மொத்த மாறும் செலவுகளில் ஒவ்வொரு வெளியீடுகளுக்காகவும் ஏற்படக்கூடிய மாறும் செலவு படிக்க இருக்கின்றோம். அவை சராசரி மாறும் செலவுகளாக இருக்கும். அந்த சராசரி மாறும் செலவையும் சராசரி நிலையான செலவையும் சேர்த்து நாங்கள் சராசரி மொத்த செலவு படிக்க இருக்கின்றோம். மேலே உள்ள இரு செலவுகளையும் அடிப்படையாக கொண்டு குறுங்கால பகுதியில் பின்வரும் செலவினங்கள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. மொத்த செலவு ஒன்று பிள்ளைகள் டோட்டல் காஸ்ட் டிசி என்று சொல்லுவீர்கள். எல்லை செலவு மார்ஜினல் காஸ்ட் என்று சொல்ல போறீங்கள். சராசரி செலவு அல்லது சராசரி மொத்த செலவு ஏசி என்று சொல்லுவோம், அவரேஜ் காஸ்ட் அல்லது அவரேஜ் டோட்டல் காஸ்ட். அதில் ஒன்று சராசரி மாறும் செலவு படிக்கப் போகின்றோம், சராசரி நிலையான செலவு படிக்கப் போகின்றோம். ஆகவே ஏற்கனவே நாங்கள் ரெண்டு செலவு படிக்கப் போகின்றோம், நிலையான செலவு மாறும் செலவு. அதனை விட இவ்வளவு செலவும் படிக்க இருக்கின்றோம். மொத்தமாக சிறிய உள்ளடங்கல்களாக குறுங்கால பகுதியில் நீங்கள் படிக்கப் போகின்ற செலவுகளை விளங்கி வச்சிருங்கள். 7 செலவினங்களை சிறிய அடிப்படைகளாக படிக்க போறீங்கள். இதை விளங்கி வச்சிருங்கள். தொடர்ந்து நாங்கள் பார்க்க போறோம் பிள்ளைகள், மொத்த செலவு என்பது குறுங்காலத்தில் நிலையான செலவையும் குறுங்காலத்தில் மாறும் செலவையும் சேர்ப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும். ஆகவே நாங்கள் நிலையான செலவு, அதற்குரிய உதாரணம், அதற்குரிய வரைபடம், அதற்குரிய விளக்கத்தை முதலாவதாக பார்ப்போம். மாறும் செலவையும் நிலையான செலவையும் சேர்ப்பதன் மூலம் மொத்த செலவு வருவதனால் மாறும் செலவை நாங்கள் இரண்டாவதாக பார்ப்போம். மாறும் செலவின் விளக்கம், அதற்குரிய உதாரணம், அதற்குரிய வரைபடம் எவ்வாறு இருக்கலாம் என பார்ப்போம். அதன் இந்த இரண்டு செலவுகளையும் சேர்த்து அந்த இரண்டு செலவுகளையும் உள்ளடக்கி நாங்கள் மொத்த செலவை பார்ப்போம். எனவே நாங்கள் இப்பொழுது செல்ல இருப்பது மொத்த நிலையான செலவு, மொத்த மாறும் செலவு இரண்டையும் சேர்த்து மொத்த செலவு பார்க்க போகின்றோம். அந்த ஒழுங்கை விளங்கி வைத்திருங்கள். அந்த ஒழுங்கு முறையினை நீங்கள் விளங்கி வைத்திருந்தால் இலகுவாக இந்த பாட பிரதேசம் உங்களுக்கு விளங்கும். இந்த பாட பிரதேசம் உங்களுக்கு விளங்கும். அந்த ஒழுங்கை விளங்கி வைத்திருங்கள். நிலையான செலவு, மாறும் செலவு, அந்த நிலையான செலவு தான் மொத்த நிலையான செலவு, மாறும் செலவு தான் மொத்த மாறும் செலவு. இரண்டையும் சேர்த்தால்
மொத்த செலவு வரும் என்ற ஒழுங்கை விளங்கி வைத்திருந்தீர்களாக இருந்தால் வேறு வேறு விதமான வினாக்கள் உங்களுக்கு கேட்டாலும் நீங்கள் விடையளிக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். ஆகவே நாங்கள் தற்பொழுது சொல்ல இருப்பது மொத்த செலவின் முதலாவது அடிப்படை மொத்த நிலையான செலவு. ஆகவே உங்களுக்கு விளங்குது பிள்ளைகள், மொத்த செலவின் பிரதான ஒரு அடிப்படை நிலையான செலவாக இருப்பதனால் அது மொத்த நிலையான செலவு என அழைக்கப்படுகின்றது. நாங்கள் தற்பொழுது அந்த செலவுக்கு செல்வோம். மொத்த நிலையான செலவு என்றால் என்ன, அது எவ்வாறு அமையும் என்பதற்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். பாருங்கள், மொத்த நிலையான செலவு அல்லது நிலையான செலவு. உண்மையில் அதுக்கு பேர் ராசா டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அல்லது ஃபிக்ஸ்ட் காஸ்ட் என்று சொல்ல போகிறோம். ஆகவே பாருங்கள் பிள்ளைகள், அந்த நிலையான செலவு தான் மொத்த செலவின் ஒரு அடிப்படையாக உள்ளடங்குவதனால் மொத்த நிலையான செலவு என்று சொல்லப்படும். சரி, அந்த செலவு என்றால் என்ன? நான் ஏற்கனவே சொன்னது போல நிலையான உள்ளீடுகளை கொண்டு வாரம், நிலையான காரணிகளை கொண்டு வாரம். இப்போ உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள், ஒரு தொழிற்சாலை ஒன்றை நீங்கள் எடுத்துட்டீங்கள். அந்த தொழிற்சாலையில் நீங்கள் சீமேந்து உற்பத்தியினை செய்ய போகிறீர்கள் அல்லது தளபாடு உற்பத்தியினை செய்ய போகிறீர்கள். அந்த தொழிற்சாலை என்பது உங்களுக்கு மாறாது. இனி ஒரு குறிப்பிட்ட குறுங்காலத்தில் ஒரு தொழிற்சாலை ஒன்றை நீங்கள் அமைச்சாச்சு அல்லது கொள்வனவு செய்தாச்சு அல்லது வாடகைக்கு எடுத்தாச்சு. அந்த தொழிற்சாலையை வாடகைக்கு எடுத்து நீங்கள் குறுங்காலத்தில் சிந்திக்கிறீங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம், உதாரணமாக ஒரு 3 கிழமையில் ஒரு 300 பேக்கெட் சிமெண்ட் உற்பத்தி செய்ய வேண்டுமென்றால் 3 கிழமையில் 300 விட சிமெண்ட் பேக்கெட் உற்பத்தி குறையலாம் அல்லது சிமெண்ட் பேக்கெட் உற்பத்தி அதிகரிக்கலாம். வெளியீடு கூடினாலோ வெளியீடு குறைந்தாலோ அந்த தொழிற்சாலைக்கான செலவு அல்லது தொழிற்சாலைக்கான வாடகை அங்கே மாறுவதில்லை. அந்த தொழிற்சாலைக்கான செலவு அல்லது தொழிற்சாலைக்கான வாடகை அங்கே மாறுவதில்லை. ஆகவே உங்களுக்கு விளங்கிவிட்டது, வெளியீடு அதிகரித்தாலோ வெளியீடு குறைந்தாலோ உற்பத்தி வெளியீட்டில் மாற்றம் ஏற்பட்டாலோ ஒரே அளவாகவே நிலையாகவே மாறாமலே இருக்கும் செலவு நிலையான செலவு. இன்னும் ஒன்று பாருங்கள், அந்த தொழிற்சாலைக்கு நீங்கள் செய்ய போகின்ற பெருமான தேவை, அந்த தொழிற்சாலை கொள்வனவுக்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் அல்ல நிதிக்காக நீங்கள் செலுத்த வேண்டிய வட்டி அல்லது அந்த தொழிற்சாலை பாதுகாப்பிற்காக நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட காப்புறுதியில் மாதம் மாதம் செலுத்த வேண்டிய அல்ல தவணைக்கு ஒரு தடவை செலுத்த வேண்டிய அந்த காப்புறுதி தவணை கட்டணம், இவை உற்பத்தி கூடினாலோ உற்பத்தி குறைந்தாலோ வெளியீடு அதிகரித்தாலோ வெளியீடு குறைந்தாலோ செலவின் அளவு மாறுவதில்லை, செலவின் போக்கு மாறுவதில்லை. ஒரே அளவாகவே செலவு இருக்கும். அந்த செலவு தான் பிள்ளைகள் மொத்த நிலையான செலவு. இன்னும் ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுகின்றது, பூச்சியமாக வெளியீடு இருக்கும் பொழுது இது எவ்வாறு இருக்கலாம்? மொத்த நிலையான செலவு பூச்சியமாக வெளியீடு இருக்கும் பொழுது எவ்வாறு அமையலாம் என்றொரு சிந்தனை உங்களுக்கு வரும். சிந்தியுங்கள் பிள்ளைகள், தொழிற்சாலை ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தாச்சு அல்ல தொழிற்சாலையை வாடகைக்கு பெற்றாச்சு என்று சொன்னால், நீங்கள் உற்பத்தி செய்தாலோ உற்பத்தி செய்யவில்லையோ, அதாவது உற்பத்தி பூச்சியம் வெளியீடு பூச்சியம் என்றாலோ நீங்கள் வாடகை கொடுத்தே ஆக வேண்டும் அல்லது பெருமானத்தேவை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் அல்லது நீங்கள் அந்த தொழிற்சாலைக்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட கடனுக்குரிய தவணை பணம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பிட்ட நிரந்தர அடிப்படையில். ஆகவே வெளியீடு பூச்சியமாக இருந்தாலும் ஏற்பட்டு கொள்ளக்கூடிய செலவு நிலையான செலவு. பூச்சிய வெளியீட்டு மட்டத்திலும் ஏற்படக்கூடிய செலவு நிலையான செலவு. வெளியீடு அதிகரித்தாலோ வெளியீடு வீழ்ச்சி அடைந்தாலோ அதே அளவாகவே ஒரே அளவாகவே அல்லது மாறாமலே இருக்கும் செலவு நிலையான செலவு என்று சொல்லுவோம். அந்த விளக்கத்தை பார்த்துவிட்டு அடுத்த செலவுக்கு செல்லுவோம். பாருங்கள் பிள்ளைகள், குறுங்கால பகுதியில் முதல் போன்ற நிலையான காரணிகளை இணைத்து உற்பத்திகளை மேற்கொள்ளும் போது பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வெளியீடுகளுக்கு ஏற்பட்டு கொள்ளுகின்ற செலவுகளின் மொத்த பெறுமதி மொத்த நிலையான செலவாகும். உங்களது விளக்கத்திற்காக இங்கே அந்த முதல் என்ற சொல்லு பயன்படுத்தப்படுகின்றது. உங்களது விளக்கத்திற்காக அங்கே முதல் என்ற சொல்லு போடப்படுகின்றது. நீங்கள் விளங்கி வைத்திருங்கள் பிள்ளைகள், நிலையான காரணிகளுக்கு அல்லது நிலையான காரணிகளை இணைப்பதற்கு ஏற்படுகின்ற செலவுகள் நிலையான செலவு என்பதை விளங்கி வச்சிருங்கள். அதற்குரிய உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன், பார்ப்போம். அதற்குரிய உதாரணங்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஒரு சில விடயங்களை பாருங்கள். வாடகை, நிலையான பெருமான தேவு, சொத்துக்களுக்கான வரி, காப்புறுதிக்கான தவணை கட்டணம், உரிமை பத்திர கட்டணம், மூலதனத்திற்காக செலுத்தப்படுகின்ற வட்டி பெறுமதிகள்,
ஒப்பந்த அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட முகாமையாளருக்குரிய சம்பளம் சாதாரண லாபம். இதில் நீங்கள் விளங்க வேண்டியது பிள்ளைகள், இந்த ஒப்பந்த அடிப்படையிலான சம்பளம், சம்பளம் அல்லது கூலி என்று சொன்னால் பிள்ளைகள் மாறும் செலவு. வெளியீடுகளுக்கேற்ப, ஊழியத்தின் மாற்றங்கள், வெளியீட்டின் அசைவுகளுக்கேற்ப வழங்கப்படும் செலவு தான் உண்மையில் மாறும் செலவு. சம்பளம் அல்லது கூலி என்று உங்களுக்கு பரீட்சையில் கேட்டால் அது மாறும் செலவு. மாறாக ஒரு ஒப்பந்த அடிப்படையில், ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில், ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு ஊழியமோ ஒரு முகாமையோ அல்லது ஏதோ ஒரு நபரோ ஒரு வேலைக்கு சேர்க்கப்படுவாராக இருந்தால் அவருக்குரிய சம்பளத்திற்கும் வெளியீட்டிற்கும் தொடர்பு இருக்காது பிள்ளைகள். வெளியீடு அதிகரித்தாலோ வெளியீடு குறைந்தாலோ அவருக்கு அந்த ஒப்பந்த அடிப்படையிலான சம்பளம் சென்று கொண்டே இருக்கும். ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்படுகின்ற சம்பளம் அல்லது ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்படும் வேதனம் அல்லது ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்படும் வெகுமதிகள் நிலையான செலவாக இருக்கும், நிலையான செலவாக காணப்படும். விளங்கி வைத்திருங்கள். சாதாரண லாபம், முயற்சியாளன் அல்லது தொழில் நடத்தும் நபர் தொடர்ந்து முயற்சியை செய்வதற்காக, தொடர்ந்தும் தொழிலில் ஈடுபடுவதற்காக எதிர்பார்க்கும் ஒரு குறைந்தபட்ச பெறுமதி, எதிர்பார்க்கும் ஒரு குறைந்தபட்ச வருமானம் சாதாரண லாபம். ஆகவே சாதாரண லாபமும் ஒரு நிலையான செலவாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், நிலையான செலவுக்குரிய ஒரு விடயம், ஒரு அட்டவணை எவ்வாறு செல்ல முடியும் என பாருங்கள். வெளியீடு பூச்சிய மட்டத்தில் இருந்த போதோ அல்லது மாற்றமடைந்த போதோ ஒரே அளவாகவே மாற்றமடையாமல் காணப்படும் செலவு நிலையான செலவாக காணப்படும். அதை நாங்கள் அட்டவணையிலும் வரைபடத்திலும் இலகுவாக காட்டலாம். பாருங்கள், அட்டவணையிலும் வரைபடத்திலும் எவ்வாறு செல்ல முடியும் என பாருங்கள். பாருங்கள் பிள்ளைகள், வெளியீடு அப்படியே கூடிக்கொண்டு போகுது, பூச்சியத்திலும் வெளியீடு இருக்குது. ஆனால் நிலையான செலவை பாருங்கள், அங்கே மாற்றமடையவில்லை, அதிகரிக்கவும் இல்லை, குறைவடையவும் இல்லை. பூச்சிய வெளியீட்டு மட்டத்திலும் அங்கே நிலையான செலவு தோற்றம் பெறுகின்றது. அதை வரைபடத்தினூடாக நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் பாருங்கள், எவ்வாறான வரைபடம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது என பாருங்கள். அந்த வரைபடம் கிடையச்சிற்கு சமாந்திரமாகவும் நிலக்குத்தச்சிற்கு செங்குத்தாகவும் செல்வதாக டிஎஃப்சி கோடு செல்லுகின்றது. பாருங்கள், பூச்சிய வெளியீட்டு மட்டத்திலும் அங்கே செலவு ஏற்படுகின்றது, பூச்சிய வெளியீட்டு மட்டத்திலும் அங்கே செலவு ஏற்படுகின்றது. வெளியீடு படிப்படியாக அதிகரிக்கும் பொழுதும் அதே செலவு அதே அளவாக மாறாமல் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எனவே ஆகவே வெளியீட்டு மாற்றத்துடன் தொடர்பு படாத, வெளியீட்டு மாற்றங்களுடன் தொடர்பு படாத செலவாக நிலையான செலவு காணப்படும். இவ்வளவும் விளங்கி வைத்திருங்கள் நிலையான செலவு சம்பந்தமான இந்த விளக்கத்தை. இப்போ உங்களுக்கு விளங்கிவிட்டது, நிலையான செலவு என்பது மொத்த செலவின் பெரிய ஒரு பகுதி, முதலாவது பிரதான பகுதியாக இருப்பதனால் அது மொத்த நிலையான செலவு என அழைக்கப்படும். இனி நாங்கள் செல்ல இருப்பது பிள்ளைகள் மாறும் செலவு அல்லது நாங்கள் செல்ல இருப்பது மொத்த மாறும் செலவு என்ற அடிப்படைக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். மாறும் செலவு அல்லது மொத்த மாறும் செலவு. இங்கே பாருங்கள், மாறும் செலவு அல்லது மொத்த மாறும் செலவு எங்களுக்கு தெரிய வேண்டும். மாறும் உள்ளீடுகள் நீங்கள் நல்ல உதாரணம் வழங்கி வச்சிருக்கலாம். ஊழியம் போன்ற காரணிகள் மாறும் உள்ளீடுகள். நாங்கள் எல் என்ற கோட் வேர்ட் பயன்படுத்துகிறோம், லேபர் என்ற சொல்லு பயன்படுத்துகிறோம். அதாவது வேலைக்கு வருகின்ற ஊழியம் வேலை செய்து தந்தால்தான், வெளியீடு செய்து தந்தால்தான், உற்பத்தியினை பெற்று தந்தால்தான் நாங்கள் அதற்கு சம்பளம் அல்லது கூலி அல்லது வேதனத்தை செலுத்துவோம். விளங்குதானே? அதாவது எங்களுக்கு அந்த ஊழியம் உற்பத்தியினை பெற்று தந்தால் மட்டுமே அல்லது வெளியீட்டினை பெற்று தந்தால் மட்டுமே தான் நாங்கள் சம்பளம் அல்லது கூலி அல்லது வேதனத்தை செலுத்துவோம். ஆகவே ஊழியம் போன்ற மாறும் காரணிகளை வேலைக்கெடுத்து அது பெற்றுத்தருகின்ற வெளியீடுகளுக்கேற்ப அவற்றிற்கு நாங்கள் சம்பளம் அல்லது கூலி அல்லது வேதனத்தை செலுத்துகின்றோம். அது மாறும் செலவு. மொத்த செலவினுள் குறுங்காலத்தில் மாறும் செலவு ஒரு பெரிய இரண்டாவது அடிப்படை. எனவேதான் மாறும் செலவுக்கு நாங்கள் ஒரு பெயரை சொல்லுகின்றோம், மொத்த மாறும் செலவு. மொத்த மாறும் செலவு மொத்த செலவில் ஒரு அடுத்த அடிப்படை மாறும் செலவாக இருப்பதனால் நாங்கள் அதை டிவிசி என்று சொல்லுகின்றோம், டோட்டல் வேரியபிள் காஸ்ட் என்று சொல்கிறோம். அது எங்களுக்கு தெரிகின்றது பிள்ளைகள், உற்பத்தி மட்டம் பூஜ்ஜியமாக இருந்தால், அதாவது வெளியீட்டை பெற்றுத்தரவில்லையாக இருந்தால், ஊழியம் வெளியீட்டை பெற்றுத்தரவில்லையாக இருந்தால் சம்பளம் கூலி கொடுக்க மாட்டோம், சம்பளம் கூலி வழங்கப்படுவதில்லை.
அப்படி சம்பளம் கூலி எங்கேயுமே கொடுக்கப்படுவதில்லை. நீங்கள் நடைமுறையிலேயே பார்க்கலாம். பொருளியலை விட்டு நீங்கள் நடைமுறை உலகத்தில் பார்க்கலாம். உற்பத்தி பெற்றுத்தரவில்லை ஆயின் அல்லது வெளியீட்டை பெற்றுத்தரவில்லை ஆயின் அங்கே சம்பளம் கூலி வழங்கப்படுவதில்லை, மாறும் செலவு செய்யப்படுவதில்லை. ஆகவே வெளியீடு பூச்சியமாக இருக்கும் பொழுது மாறும் செலவும் பூச்சியமாக இருக்கும். பின்னர் வெளியீடு அதிகரிக்க 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 அந்த மாறும் காரணிகள் தங்களுக்குரிய செலவுகளை கூட 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 கேட்டுக்கொண்டு வருவினம். தங்களுக்குரிய செலவுகளை அதிகரிக்க சொல்லி கேட்பினம். வெளியீட்டு மாற்றங்களுக்கு ஏற்ப அந்த மாறும் காரணிகள் சம்பளம் அல்லது கூலிகள் அல்லது வருமானங்களை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கும். ஆகவே வெளியீடுகளின் மாற்றங்களுடன் படிப்படியாக மாற்றமடைந்து செல்லுகின்ற செலவுகளாக மாறும் செலவு இருக்கும். எனவே வெளியீடு பூச்சியமாக இருக்கும் பொழுது மாறும் செலவு பூச்சியமாக இருக்கும். வெளியீடு படிப்படியாக அதிகரிக்கும் பொழுது மாறும் செலவும் படிப்படியாக அதிகரிக்கும். ஒரு கட்டத்தில் அந்த குறைந்து செல்லும் எல்லை விலை விதி என்ற விடயத்தை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வந்துவிட்டேன், இங்கே வச்சு சொல்லுவேன் என்று சொன்னான். அந்த குறைந்து செல்லும் எல்லை விலை விதி பிள்ளைகள் உங்களது உற்பத்தி தொழில்பாட்டில் நீங்கள் படித்த குறுங்கால உற்பத்திக்குரிய பிரதானமான விதி. குறுங்கால உற்பத்தியின் போக்கினை தீர்மானித்த பிரதான ஒரு விதி அல்லது காரணி குறைந்து செல்லும் எல்லை விலை விதி. அந்த குறைந்து செல்லும் எல்லை விலை விதியின் அந்த இறுதி கட்டம் பாருங்கள், மொத்த உற்பத்தி வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும். மொத்த உற்பத்தி ஆரம்பத்தில் அதிகரிக்கும் வேகத்தில் சென்று பிறகு குறையும் வேகத்தில் சென்று உச்சநிலையினை அடைந்து வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும் குறைந்து செல்லும் எல்லை விலை விதியின் படி. அப்போ அந்த மொத்த உற்பத்தி வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும் கட்டம் எந்த கட்டம் என்றால் இந்த ஊழியம் கூடுதலான செலவுகளை கேட்கும் கட்டம். இந்த ஊழியம் அதிகரித்தொரு செலவினை கேட்குகின்ற ஒரு கட்டம் வரும். அவர்களுக்கு வருமானம், மாறும் காரணிகளுக்கு வருமானம், ஆனால் உற்பத்தி மேற்கொள்ளும் நபருக்கு செலவு. அதைத்தான் நாங்கள் செலவாக படிக்கிறோம். ஆகவே அந்த அதிகரித்து செல்லும் வேகத்தில் ஒரு செலவினை அந்த மாறும் காரணி கேட்கும் பொழுது, அந்த மாறும் காரணிக்கு அதிகரித்தொரு செலவினை வழங்க முற்படும் பொழுது அந்த உற்பத்தி என்பது நிறுத்தப்படும் ஒரு நிலை காணப்படும். குறைந்து செல்லும் எல்லை விலை விதியின் படி உற்பத்தி நிறுத்தப்படும் இடம், அந்த செலவு அதிகரித்து செல்லும் வேகம், உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும் நிலை, உற்பத்தி நிறுத்தப்படும் நிலையாக காணப்படும். ஆகவே குறைந்து செல்லும் எல்லை விலை விதியினை உற்பத்தி கோட்பாட்டில் படிச்சிருப்பீர்கள், உற்பத்தி கோட்பாட்டில் விளங்கியிருப்பீர்கள். நிலையான உள்ளீடுகளுடன் மாறும் உள்ளீட்டை இணைத்து உற்பத்திகளை மேற்கொள்ளும் பொழுது உற்பத்தியின் போக்கு அதிகரித்து சென்று உச்சநிலையினை அடைந்து வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும். வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கும் பொழுது உற்பத்தி நிறுத்தப்படும். அந்த நேரத்தில் இந்த மாறும் செலவு அதிகரிக்கும் வேகத்தில் அதிகரிப்பதாக இருக்கும். அதன்பொழுது உற்பத்தியாளர் உற்பத்தியை நிறுத்தும் நிலை காணப்படும். இதைத்தான் நாங்கள் சொல்ல போகின்றோம், மாறும் செலவின் போக்கு. ஆகவே பாருங்கள் பிள்ளைகள், மாறும் காரணிகள் உற்பத்தி வெளியீடுகளை செய்யும் பொழுது, வெளியீட்டையே செய்யாதொரு நிலையின் பொழுது, வெளியீடு பூச்சியமாக இருக்கும் பொழுது மாறும் செலவு வழங்கப்பட மாட்டாது, மாறும் செலவும் பூச்சியமாக இருக்கும். மாறாக படிப்படியாக வெளியீடு அதிகரிக்கும் பொழுது மாறும் செலவும் படிப்படியாக அதிகரிக்கும். ஒரு கட்டத்தில் மாறும் செலவு பாரிய அதிகரிக்கும் வேகத்தில் செல்லும் பொழுது உற்பத்தி நிறுத்தப்படுவதாக இருக்கும், வெளியீடு நிறுத்தப்படுவதாக இருக்கும். அது குறைந்து செல்லும் எல்லை விலை விதியின் மூலம் படிச்சிருப்பீங்கள். அந்த இடத்தின் மூலம் உற்பத்தி நிறுத்த செலவும் நிறுத்தப்படும். அதுதான் மாறும் செலவின் போக்காக இருக்கும். ஆகவே அதற்குரிய விளக்கங்களை வரைபடத்தினூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள் பிள்ளைகள், மொத்த மாறும் செலவு அல்லது மாறும் செலவு குறுங்கால பகுதியில் மாறும் காரணிகளுக்கு அவற்றின் வெளியீட்டு மாற்றங்களுக்கு ஏற்ப ஏற்பட்டு கொள்ளக்கூடிய செலவுகளின் மொத்த பெறுமதிகளே மொத்த மாறும் செலவுகள் ஆகும். விளக்கத்தை பார்த்திருப்பீங்கள், மொத்த மாறும் செலவுகள் ஆகும். ஆகவே பாருங்கள் பிள்ளைகள், அந்த மாறும் செலவுக்குரிய உதாரணத்தின் மூலம் நீங்கள் மாறும் செலவின் போக்கை நீங்கள் வரைபடத்தின் மூலம் பார்க்க முடியும். அப்போ எங்களுக்கு தருகின்றது மாறும் செலவு படிப்படியாக வெளியீடுகளுக்கு ஏற்ப மாறுவதாகவே காணப்பட வேண்டும். ஆகவே அது எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை இந்த விளக்கத்தினூடாக, அட்டவணையினூடாக, வரைபடத்தினூடாக பார்ப்போம். பார்க்கும்பொழுது உங்களுக்கு இலகுவாக விளங்கும். பாருங்கள் எவ்வாறு உங்களது அட்டவணை அமைகின்றதுன்னு பாருங்கள். அங்கே வெளியீடு பூச்சியமாக இருக்கும் பொழுது மாறும் செலவும் பூச்சியம், வெளியீடு பூச்சியமாக இருக்கும் பொழுது மாறும் செலவும் பூச்சியம். பின்னர் பாருங்கள், வெளியீடு அப்படியே படிப்படியாக அப்படியே அதிகரித்து வருகின்றது. 1, 2, 3, 4
அதிகரித்து கொண்டு வரும்பொழுது 100, 150, 180, 200, 250 சற்றொரு மெதுவான வேகத்தில் அதிகரித்து வருகின்றது. பின்னர் பாருங்கள், இந்த 5லிருந்து 6வது வெளியீட்டுக்கு செல்லும் பொழுது 250 ரூபாயாக இருந்த மாறும் செலவு 420 ரூபாயாக பாரிய வேகத்தில் அதிகரிக்கின்றது. இதுதான் நாங்கள் அங்கே கவனிக்க வேண்டிய அந்த குறைந்து செல்லும் எல்லை விலை விதியின் இறுதி கட்டம். பாரிய வேகத்தில் செலவு அதிகரிக்கும் பொழுது உற்பத்தி நிறுத்தப்படும் நிலை என்பது இந்த இடம். இந்த இடத்துடன் அந்த குறுங்கால உற்பத்தி நிறுத்தப்படும். எனவே நீங்கள் இங்கே 3 விடயம் விளங்குங்கள் பிள்ளைகள். 1, வெளியீடு பூச்சியமாக இருக்கும் பொழுது மாறும் செலவு பூச்சியம். 1 முதலாவது விடயம். 2, வெளியீடு படிப்படியாக அதிகரிக்கும் பொழுது மாறும் செலவு படிப்படியாக அதிகரிக்கின்றது. 2வது விடயம். 3, கடைசி கட்டத்தில் மாறும் செலவு பாரிய வேகத்தில் அதிகரிக்கும். அந்த இடத்துடன் உற்பத்தி குறுங்காலத்தில் நிறுத்தப்படும். இந்த 3 விடயங்களை கருத்தில் எடுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு வரைபட ரீதியான விளக்கம் இலகுவாக இருக்கும். ஆகவே வரைபட ரீதியான விளக்கம் எவ்வாறு அமைகின்றது என பாருங்கள். வரைபடம் இலகுவாக உங்களுக்கு தெரிகின்றது. அங்கே பாருங்கள், பூச்சிய வெளியீடு மாறும் செலவு பூச்சியம், பூச்சிய வெளியீடு மாறும் செலவு பூச்சியம். பின்னர் பாருங்கள், முதலாவது வெளியீடு மாறும் செலவு 100, முதலாவது வெளியீடு மாறும் செலவு 100, 2வது வெளியீடு மாறும் செலவு 150, 2வது வெளியீடு மாறும் செலவு 150. அவ்வாறே பாருங்கள், ஒவ்வொரு வெளியீடுகளுக்கும் ஒவ்வொரு மாறும் செலவும் தோற்றம் பெற்று 5லிருந்து 6வதுக்கு செல்லும் பொழுது, வெளியீடு செல்லும் பொழுது அங்கே பாருங்கள், ஒரு அதிகரித்த வேகத்தில் அந்த செலவின் போக்கு செல்லுகின்றது. ஒரு பாரி, அதாவது 5லிருந்து 6க்கு செல்லும் பொழுது வெளியீடு, அந்த செலவின் வேகம் அல்ல செலவின் போக்கு ஒரு பாரிய வேகத்தில் செல்வதாக இருக்கும். இந்த இடத்துடன் குறுங்கால உற்பத்தி நிறுத்தப்படும் நிலை காணப்படும். இதுதான் பிள்ளைகள் குறுங்காலத்தில் மாறும் செலவு. இனி உங்களுக்கு விளக்கம் இலகுவாயிருக்கும். எதுவென்றால், ஏற்கனவே நீங்கள் படித்த மொத்த நிலையான செலவையும் ஏற்கனவே நீங்கள் படித்த மொத்த மாறும் செலவையும் சேர்த்து விட்டீர்களாக இருந்தால் மொத்த செலவு வரும். இனி மொத்த செலவை வச்சுக்கொண்டு மற்ற விடயங்களுக்கு செல்லலாம். பாருங்கள் பிள்ளைகள், நிலையான செலவுகளையும் மாறும் செலவுகளையும் சேர்ப்பதன் மூலம் எங்களுக்கு அங்கே மொத்த செலவு வர இருக்கின்றது. எவ்வாறு வரப்போகின்றது என பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த மாறும் செலவிற்குரிய விளக்கம் அங்கே காட்டப்பட்டுள்ளது. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அந்த விளக்கம் மாறும் செலவிற்குரிய வரைபடம் எவ்வாறு அமைகின்றது, அதற்குரிய அட்டவணையின் படி அமைகின்றது என்பதை இங்கே காட்டியிருக்கின்றோம். ஆகவே அது உங்களுக்கு விளங்கிவிட்டது. நான் இந்த பிராக்கெட்டுக்குள்ள குறைந்து செல்லும் எல்லை விலை விதி கருத்தில் எடுக்கப்படுதல் என்று போட்டிருக்கின்றேன். நீங்கள் உற்பத்தி கோட்பாடு ரீதியான விளக்கங்களில் அதை பற்றி படித்திருப்பீர்கள். சரி, ஆகவே பாருங்கள் எவ்வாறு நாங்கள் மொத்த செலவை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். அதாவது நிலையான செலவினையும் மாறும் செலவையும் உள்ளடக்கியதாக நாங்கள் மொத்த செலவு நாங்கள் எவ்வாறு படிக்கப் போகின்றோம் என்பதை பாருங்கள். மொத்த செலவு டோட்டல் காஸ்ட். அதில் நான் சொன்ன விளக்கம் அவ்வாறு உங்களுக்கு அமைகின்றது. பாருங்கள், குறுங்கால பகுதியில் நிலையான காரணிகளையும் மாறும் உள்ளீடுகளையும் அல்லது பிள்ளைகள் மாறும் காரணிகளையும் இணைத்து உற்பத்தியினை மேற்கொள்ளும் போது அவ்விரு காரணிகளுக்கு ஏற்பட்டு கொள்கின்ற செலவுகளின் மொத்த பெறுமதி மொத்த செலவாகும். சரி, அதற்குரிய விளக்கம் வந்துவிட்டது. ஆகவே நாங்கள் அட்டவணையிலும் வரைபடத்திலும் நாங்கள் காட்ட முடியும். அட்டவணையிலும் வரைபடத்திலும் காட்டப் போகின்றோம். அதற்கு முன்னர் சமன்பாட்டை பாருங்கள். மொத்த செலவு சமன் மொத்த நிலையான செலவு சக மொத்த மாறும் செலவு. TC = டோட்டல் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். அதை நீங்கள் போட்டு விட்டீர்கள். இனி நாங்கள் அதற்குரிய தகவல் எவ்வாறு அமைகின்றதுன்னு பாருங்கள். இந்தா பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் படித்தது இந்த TFC, ஏற்கனவே நீங்கள் படித்தது இந்த TVC. இந்த இரண்டை நீங்கள் கூட்டுவதன் மூலம் அங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன வருகின்றது, TC வருகின்றது. இந்த இரண்டை நீங்கள் சேர்ப்பதன் மூலம் TC வருகின்றது. அந்த TCயினை நீங்கள் வரைபடத்தினூடாக ஒரு சிறிய விடயத்தை நீங்கள் காட்ட முடியும். பாருங்கள், அந்த TCக்குரிய வரைபடம் எவ்வாறு அமைகின்றதுன்னு பாருங்கள். ஏற்கனவே இந்த 100 நாங்கள் TFC பார்த்துட்டோம். இந்த 100 TFC பார்த்துட்டோம். ஏற்கனவே இந்த 0லிருந்து 6 வரையும் இந்த TVC இதே போல இதே பெறுமதிகளை வைத்து பார்த்தீர்கள். 0லிருந்து அப்படியே TVC செல்லுகின்றது. ரைட், பார்த்தாச்சு. பின்னர் பாருங்கள், இந்த பூச்சிய வெளியீட்டிற்குரிய TCயை பாருங்கள் 100 ரூபாய். இந்த பூச்சிய வெளியீட்டிற்குரிய TCயை பாருங்கள் 100 ரூபாய். அதிலிருந்து உங்களுக்கு விளங்க வேண்டிய ஒரு முக்கிய விடயம், பூச்சிய வெளியீட்டில் மாறும் செலவு பூச்சியம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். பூச்சிய வெளியீட்டின் போது பிள்ளைகள் மாறும் செலவு பூச்சியம் என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஆகவே பூச்சிய வெளியீட்டில் நிலையான செலவு மட்டும்தானே தோற்றம் வருகின்றது. அதனுடன் மாறும் செலவு பூச்சியம் தானே.
சேர்ப்பதன் மூலம் உங்களுக்கு 100 ரூபாய் வருகின்றது. எனவே மொத்த செலவும் மொத்த நிலையான செலவும் பூச்சிய வெளியீட்டில் ஒன்றிற்கொன்று சமன். இதை விளங்கி வச்சிருங்கள். பின்னர் இன்னும் ஒரு விடயம் நீங்கள் இங்கே விளங்க வேண்டியது பிள்ளைகள். இன்னும் ஒரு விடயம் எப்படி என்று சொன்னால், டிஎஃப்சி கோடு ஏற்கனவே பார்த்து விட்டீர்கள், டிவிசி கோடு பார்த்து விட்டீர்கள், இப்போ டிஎஃப்சி பார்த்தாச்சு, டிசி கோடு பார்த்தாச்சு. இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இந்த டிவிசி கோட்டிற்கு மேலாக டிசி செல்லுகின்றது. பாருங்கள், இந்த டிவிசி கோட்டிற்கு மேலாக இந்த டிசி செல்லுகின்றது. ஆகவே டிஎஃப்சியையும் டிவிசியும் சேர்க்கத்தானே பிள்ளைகள் டிசி வருகின்றது. எனவே இந்த பெறுமதிக்கும் இந்த பெறுமதிக்கும் இடையில், அதாவது டிவிசிக்கும் டிசிக்கும் இடையில் எப்பொழுதும் யார் செல்வார் என்றால் டிஎஃப்சி செல்லுவார். எப்பொழுதும் யார் செல்வார் என்றால் டிஎஃப்சி செல்லுவார். ஆகவே டிஎஃப்சியினையும் டிவிசியும் சேர்க்க இந்த டிசி கோடு வருகின்றது. எனவே டிவிசிக்கும் டிசிக்கும் இடையிலான இந்த பெறுமதிகள் ஒவ்வொன்றுமே டிஎஃப்சியாக இருக்கும் என்பதை விளங்கி வச்சிருங்கள். அடுத்தபடியே நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள் பிள்ளைகள், மொத்த செலவு பார்த்து விட்டீங்கள், மொத்த நிலையான செலவு பார்த்தீங்கள், மொத்த மாறும் செலவு பார்த்தீங்கள். அதுக்கு அடுத்தது மொத்த செலவுக்கு அடுத்த செலவு பார்க்க இருக்கின்றோம். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அதே விடயம். அதாவது மொத்த செலவிற்கும் மொத்த மாறும் செலவிற்கும் இடையிலான பெறுமதிகள் மொத்த நிலையான செலவாக இருக்கும். அது எல்லா இடத்திலும் சமனாக இருக்கும் என்று சொல்லிட்டோம். அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ நாங்கள் இந்த விடயம் ஏற்கனவே பார்த்துட்டோம், விளக்கத்தில் பார்த்து விட்டோம். அடுத்தது பாருங்கள் எவ்வாறு அமையப் போகின்றது, என்ன விடயம் என்று பாருங்கள். எல்லை செலவு, மார்ஜினல் காஸ்ட். அதாவது பாருங்கள், முக்கிய ஒரு செலவு. ஒவ்வொரு வெளியீட்டையும் நீங்கள் செய்யும் பொழுது மேலதிகமான அந்த வெளியீடுகளுக்காக, மேலதிக ஒவ்வொரு வெளியீட்டு அலகுகளுக்காக ஒவ்வொரு வெளியீடுகளையும் மேலதிகமாக அதிகரிக்கும் பொழுது மேலதிகமாக ஏற்படும் மொத்த செலவினுடைய மாற்றம் எல்லை செலவு. மேலதிகமான ஒவ்வொரு வெளியீட்டையும் அதிகரிக்கும் பொழுது அல்லது ஒவ்வொரு உற்பத்தி வெளியீட்டையும் அதிகரிக்கும் பொழுது மேலதிகமாக ஏற்படக்கூடிய செலவுகள், அதாவது மொத்த செலவில் மேலதிகமாக ஏற்படக்கூடிய மாற்றம் எல்லை செலவுகள். ஆகவே உங்களுக்கு விளங்க வேண்டும், மொத்த செலவு எவ்வாறு மாறும் பிள்ளைகள். ஏற்கனவே படித்து விட்டோம். மொத்த செலவு மாறுவதற்கு காரணம் மொத்த மாறும் செலவு. நிலையான செலவு மாறுவதில்லை. மொத்த செலவின் மாற்றத்திற்குரிய பிரதான காரணி மாறும் செலவு. ஆகவே மொத்த செலவில் ஏற்படுகின்ற மாற்றம் எல்லை செலவாக இருந்தால் அது மாறும் செலவில் ஏற்படுகின்ற மாற்றமாகவும் இருக்கும். அது மாறும் செலவிலும் ஏற்படக்கூடிய மாற்றமாகவும் இருக்கும். ஆகவே மொத்த செலவில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு வெளியீட்டிற்கான மாற்றங்களும் மொத்த மாறும் செலவில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு வெளியீட்டிற்கான மாற்றங்களும் ஒரே அளவாக இருக்கும். அந்த ஒரே அளவான பெறுமதிகள் எல்லை செலவாக இருக்கும். ஆகவே எல்லை செலவு என்பது மேலதிகமான ஒவ்வொரு வெளியீடுகளுக்காகவும் அல்லது மேலதிகமான ஒவ்வொரு உற்பத்தி அலகுகளுக்காகவும் ஏற்படுகின்ற செலவுகளாக இருக்கும் எல்லை செலவுகள். ஆகவே நீங்கள் விளக்கத்தை பார்க்க முடியும். அங்கே பார்க்கலாம். குறுங்கால பகுதியில் மேலதிக ஒவ்வொரு மாறும் காரணிகளை இணைத்து உற்பத்தி மேற்கொள்வது போது அவ்வுற்பத்தியின் மேலதிக ஒவ்வொரு அலகுக்காகவும் அல்லது வெளியீட்டிற்காகவும் ஏற்பட்டு கொள்ளும் செலவு எல்லை செலவாகும். ஆகவே அந்த விளக்கத்தை நீங்கள் பார்த்து வையுங்கள். மேலதிகமாக ஏற்படக்கூடிய செலவுகளை எல்லை செலவு காட்டும் என்பதை பார்க்கின்றோம். அதன் பிற்பாடு பாருங்கள், அந்த எல்லை செலவு மேலதிகமான ஒவ்வொரு அலகுக்காக ஏற்படக்கூடியது என்று படிக்கிறீர்கள். எல்லை செலவு எவ்வாறு செல்லும் என்பதை பாருங்கள். ஒவ்வொரு உற்பத்தியினையும் அதிகரிக்கும் பொழுது மெல்லமாக மெதுவாகத்தான் மாறும் செலவு அதிகரித்தது. ஆகவே மேலதிக ஒவ்வொரு செலவாக ஏற்படக்கூடிய ஆரம்ப செலவுகள் குறைந்து கொண்டு வரும். மேலதிக ஒவ்வொரு வெளியீட்டுக்கான அந்த ஆரம்ப மாறும் செலவு குறைந்து கொண்டு வரும். பின்னர் அந்த இறுதி கட்டத்தில் நான் சொன்னான் மாறும் செலவு பாரிய அளவு அதிகரித்தது. எனவே எல்லை செலவு விரைவாக அதிகரிக்கும் ஒரு நிலை காணப்படும். ஆகவே எல்லை செலவின் இரண்டு போக்குகளை வழங்குங்கள். ஒன்று விரைவாக வீழ்ச்சியடையும், இன்னும் ஒன்று விரைவாக அதிகரிக்கும். ஒரு வி சேப்பை போல எல்லை செலவு காணப்படும். அது எவ்வாறு காணப்படும் என்பதை பார்க்கலாம். அந்த எல்லை செலவு மதிப்பிடப்படுவது எப்படி என்று சொல்லிட்டேன். மொத்த மாறும் செலவில் ஏற்படும் மாற்றத்தையும் வெளியீட்டால் பிரிக்கலாம், மொத்த செலவில் ஏற்படும் மாற்றத்தையும் வெளியீட்டால் பிரிக்கலாம். ஏனென்றால் மொத்த செலவில் ஏற்படும் மாற்றத்தை காட்டுவது யார் என்றால் மொத்த மாறும் செலவின் மாற்றம்.
அதாவது இந்த மொத்த செலவில் ஏற்படும் மாற்றத்தை காட்டுவது யார் என்றால் அந்த மொத்த மாறும் செலவில் ஏற்படும் மாற்றம். ஆகவே எல்லை செலவு சமன் மொத்த செலவு மாற்றம் கீழ் வெளியீட்டு மாற்றம். எல்லை செலவு MC ஈக்குவல் டு டெல்டா டிசி ஓவர் டெல்டா கியூ அல்லது MC ஈக்குவல் டு டெல்டா டிவிசி ஓவர் டெல்டா கியூ. எல்லை செலவுக்குரிய வளை எவ்வாறு செல்கின்றது? அதாவது விரைவாக வீழ்ச்சியடைந்து விரைவாக அதிகரிக்கும் நிலை காணப்படும். எல்லை செலவு விரைவாக வீழ்ச்சியடைந்து விரைவாக அதிகரிக்கும் ஒரு நிலை காணப்படும். இங்கே பாருங்கள், விரைவாக வீழ்ச்சி அடைவதற்கும் அந்த மாறும் காரணிக்குரிய செலவுகள் மெதுவாக அதிகரிப்பதும், விரைவாக எல்லை செலவு அதிகரிப்பது மாறும் காரணிக்காக வழங்குகின்ற மாறும் செலவு விரைவாக அதிகரித்தது தான் காரணமாக இருக்கும். அதை பார்த்து வெற்றியர்களாக இருந்தால் எல்லை செலவு பற்றிய விளக்கம் உங்களுக்கு போதிய விளக்கமாக இருக்கும். ஆகவே எல்லை செலவு பற்றிய விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது சராசரி நிலையான செலவு, சராசரி மாறும் செலவு. அவை குறுங்காலத்தில் நீங்கள் நிலையான செலவு படிக்கிறீங்கள், குறுங்காலத்தில் மாறும் செலவு படிக்கிறீங்கள், குறுங்காலத்தில் மொத்த செலவு படிக்கிறீங்கள், குறுங்காலத்தில் எல்லை செலவு படிக்கிறீங்கள். குறுங்காலத்தில் நீங்கள் படிக்கிறது இனி சராசரி நிலையான செலவு, சராசரி மாறும் செலவு, சராசரி செலவு. அது சராசரி நிலையான செலவு என்பதை பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், நிலையான காரணிகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் பொழுது உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்றது. அதில் ஒரு அலகு வெளியீட்டிற்கான நிலையான காரணியின் சராசரி செலவு சராசரி நிலையான செலவு. ஒரு அலகு வெளியீட்டிற்கான நிலையான காரணிக்காக ஏற்படும் சராசரி பெறுமதி சராசரி நிலையான செலவு. சராசரி நிலையான செலவின் வளை ஒரு செவ்வகதிபர வளையின் தன்மையை கொண்டதாக இருக்கும். சராசரி நிலையான செலவு மொத்த நிலையான செலவின் கீழ் வெளியீடாக இருக்கும். அது எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படும் என்ற விளக்கம் உங்களுக்கு தரப்படுகின்றது. சராசரி நிலையான செலவு ஒரு செவ்வகதிபர வளையாக இருக்கும். ஏனென்றால் மொத்த நிலையான செலவினை வெளியிட்டால் பிரிப்பதன் மூலம் சராசரி நிலையான செலவு வருகின்றது. அவை சராசரி நிலையான செலவை வெளியிட்டால் பெருக்குவதன் மூலம் மொத்த நிலையான செலவு வருந்தானே. அந்த மொத்த நிலையான செலவின் பகுதிகள் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். சமனாக இருக்கின்ற அந்த பகுதிகள் அல்ல சமனாக இருக்கின்ற அந்த பிரதேசம் தான், பாருங்கள் வரைபடத்தை, சமனாக இருக்கின்ற அந்த பிரதேசம் தான் யாராக இருக்குமெண்டா இந்த டிஎஃப்சியாக இருக்கும். பாருங்கள், இந்த டிஎஃப்சியாக இருக்கும். அதாவது இந்த டிஎஃப்சியை இந்த கியூவால் பிரிக்கத்தான் உங்களுக்கு அந்த ஏஎஃப்சி வருகின்றது. எனவே அந்த ஏஎஃப்சியினை இந்த கியூவால் பெருக்கிற இந்த டிஎஃப்சி வரும். இந்த ஏஎஃப்சி வந்தது பிள்ளைகள் அவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல, அதாவது இந்த டிஎஃப்சியினை இந்த கியூவால் பிரிப்பதன் மூலம் ஏஎஃப்சி வந்தது. ஆகவே ஏஎஃப்சியை கியூவால் பெருக்க இந்த டிஎஃப்சி வரும். எனவே இந்த டிஎஃப்சி தான் அந்த ஏஎஃப்சி கோட்டினுள் இருக்கின்ற, அதாவது அந்த சராசரி நிலையான செலவு கோட்டிற்குள் இருக்கின்ற அந்த செவ்வகங்களுக்குரிய பரப்பளவை காட்டுபவர் அவராயிருப்பார். இந்த பாருங்கள், இது ஏஎஃப்சி கோடு. இதற்குள் இருக்கிற இந்த செவ்வகங்களின் பரப்பளவு, இந்த பரப்பளவுகள் ஒன்றிற்கொண்டு சமனாக காணப்படும். அந்த பெறுமதி யாராக இருக்கும் என்றால் மொத்த நிலையான செலவாக இருக்கும். எனவே இந்த ஏஎஃப்சி கோடை நாங்கள் சொல்லுவோம் செவ்வகதிபர தன்மை கொண்ட வளை என்று சொல்லுவோம், அல்ல செவ்வகதிபர கோடு என்று சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் இதற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு செவ்வகங்களின் பரப்பளவுகளும் ஒன்றிற்கொண்டு சமனாக காணப்படும், ஒன்றிற்கொண்டு சமனாக இருக்கும் என்று சொல்லுவோம். அதற்கடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது பிள்ளைகள் சராசரி மாறும் செலவு. சராசரி மாறும் செலவு எவ்வாறு என்பதை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஏஎஃப்சியின் கோடு எவ்வாறு அமையும் என்பது இங்கே போடப்பட்டுள்ளது. ஏஎஃப்சியின் கோடு எவ்வாறு அமையும் என்பதற்கு காரணம் போடப்பட்டுள்ளது. அதற்குள் செவ்வகதிபர வளை காணப்படுகின்றது. அந்த செவ்வகதிபர வளை என்றால் என்ன என்பதற்குரிய விளக்கம் இங்கே போடப்பட்டுள்ளது. அது நான் ஏற்கனவே சொன்ன விடயம். அதை நீங்கள் என்ன செய்திருப்பீங்கன்னா பார்த்திருப்பீர்கள். அதற்கடுத்தது பாருங்கள் சராசரி மாறும் செலவு. சராசரி மாறும் செலவை பார்ப்போம். எங்களுக்கு தெரிய வேண்டும், மாறும் செலவு என்பது எங்களுக்கு தெரியும் மாறும் காரணிக்கான செலவு. மாறும் காரணிகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் பொழுது ஏற்பட்ட மொத்த செலவுகள் மாறும் செலவு, வெளியீட்டுக்கான மாறும் செலவு. மாறும் செலவுகளில் ஒவ்வொரு வெளியீட்டிற்கான சராசரி பெறுமதி சராசரி மாறும் செலவு. மாறும் செலவிற்கான ஒவ்வொரு வெளியீட்டிற்குமான சராசரி பெறுமதி சராசரி மாறும் செலவு. பாருங்கள், குறுங்கால பகுதியில் மாறும் காரணிகளை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளுகின்ற வெளியீடுகளுக்கு ஏற்பட்டு கொள்ளுகின்ற மொத்த மாறும் செலவின் சராசரி பெறுமதி சராசரி மாறும் செலவாகும். மொத்த மாறும் செலவின் அளவினை வெளியீட்டின் அளவினால் பிரிப்பதன் மூலம் சராசரி மாறும் செலவு மதிப்பிடப்படும். ஆகவே மொத்த மாறும் செலவினை வெளியீட்டினால் பிரிப்பதன் மூலம் சராசரி மாறும் செலவு மதிப்பிடப்படும். அதே விளக்கம் அப்படியே வருகின்றது.
அதற்குரிய சமன்பாடு அப்படியே வருகின்றது. ஆகவே சராசரி மாறும் செலவு வந்துவிட்டது. சராசரி மாறும் செலவு பாருங்கள், எவ்வாறு சராசரி மாறும் செலவிற்குரிய அட்டவணை வரைபடம் செல்ல இருக்கின்றது என்பதை பாருங்கள். அந்த அட்டவணை வரைபடம் எங்களுக்கு தெரிய வேண்டும். மெதுவாக சராசரி மாறும் செலவு குறைவடைந்து மெதுவாக அதிகரிக்க நிலை காணப்படும். பாருங்கள், அந்த ஏவிசி என்பது ஒவ்வொன்றையும் அப்படியே பிரிக்க 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 உங்களுக்கு வரும். அதாவது டிவிசி ஒவ்வொன்றையும் அப்படியே அந்த ஒவ்வொரு வெளியீட்டாலையும் பிரிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும். ஆகவே எங்களுக்கு வெளியீடு இருக்குது, டிவிசி இருக்குது, நீங்கள் அப்படியே வெளியிட்டு அப்படியே பிரிக்கிறீங்க. பிரிப்பதன் மூலம் உங்களுக்கு ஏவிசி வரும். அந்த ஏவிசிக்குரிய பெறுமதிகளை இங்கே பாருங்கள். அந்த ஏவிசிக்குரிய பெறுமதிகளை பாருங்கள். வரைபடத்தின் மூலம் எவ்வாறு காட்டப்படும் என்பதை பாருங்கள். வரைபடத்தின் மூலம் எவ்வாறு காட்டப்படும் என்பதை பாருங்கள். அப்படியே மெதுவாக குறைவடைந்து மெதுவாக அதிகரிப்பதாக காணப்படும். அப்படியே மெதுவாக குறைவடைந்து மெதுவாக அதிகரிப்பதாக காணப்படும். இதில் நீங்கள் விளங்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால் பிள்ளைகள், மொத்த நிலையான செலவினை வெளியீட்டினால் பிரிப்பதன் மூலம் சராசரி நிலையான செலவு வருகின்றது. மொத்த மாறும் செலவினை வெளியீட்டினால் பிரிப்பதன் மூலம் சராசரி மாறும் செலவு வருகின்றது. சராசரி நிலையான செலவு பிள்ளைகள் ஒரு செவ்வக அதிபரத்தன்மை கொண்ட வளையாக செல்லுகின்றது. சராசரி மாறும் செலவு வளை மெதுவாக குறைவடைந்து மெதுவாக அதிகரிப்பதாக காணப்படும். பாருங்கள், ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அந்த நிலையான செலவு பெறுமதி மெல்லமாக குறைவடைந்து அதிகரிப்பதாக இருக்கும். அவை மெல்லமாக குறைந்து அதிகரிப்பதாக இருக்கும் பொழுது அதிகரிப்பது கடைசி கட்டம், இறுதி கட்டம். எனவே மெதுவாக அது குறைவடையும் என்றால், மொத்த மாறும் செலவு குறைவடையும் என்றால் அதற்குரிய ஒவ்வொரு வெளியீட்டுக்குமான சராசரி மாறும் செலவு மெதுவாக குறைவடையும். இறுதிக்கட்டத்தில் அதிகரிக்கும் பகுதி மெதுவாக அதிகரிப்பது போல தோற்றம் வருகின்றது. ஏனென்றால் அது ஒரு கட்டம், அதாவது இறுதி வெளியீட்டின் போதுதான் அந்த மொத்த மாறும் செலவு அதிகரிப்பதாக இருக்கும். அதனால் சராசரி மாறும் செலவு இறுதி கட்டத்தில் அதிகரிப்பதாக காணப்படும். எனவே பிள்ளைகள், இந்த சராசரி மாறும் செலவையும் சராசரி நிலையான செலவையும், ஏற்கனவே நாங்கள் படித்த சராசரி மாறும் செலவையும் சராசரி நிலையான செலவை நாங்கள் சேர்த்து பார்த்தால் எங்களுக்கு சராசரி மொத்த செலவு என்பது வரும், அல்லது மொத்த சராசரி செலவு என்பது வரும். சராசரி செலவு அல்ல சராசரி மொத்த செலவு என்பது வரும். இந்த வரைபடத்துக்குரிய விளக்கம் அங்கே போடப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நாங்கள் இந்த செலவையும் நாங்கள் மற்ற செலவை நாங்கள் சேர்த்து படிக்க இருக்கின்றோம். பாருங்கள், சராசரி மொத்த செலவு அல்லது மொத்த சராசரி செலவு அல்லது சராசரி செலவு, அதாவது அவரேஜ் கோஸ்ட்னு சொல்லலாம், அவரேஜ் டோட்டல் கோஸ்ட்னு சொல்லலாம், டோட்டல் அவரேஜ் கோஸ்ட்னு சொல்லலாம். பல மறுபெயர்கள் இருக்க பிள்ளைகள் விளங்கி வச்சிருங்கள். எங்களுக்கு தெரியும் 2 காரணிகளுக்கும் உரிய சராசரி பெறுமதி. நிலையான காரணிகளுக்காக மொத்த நிலையான செலவு வருகின்றது. அதில் ஒவ்வொரு வெளியீட்டிற்கான சராசரி பெறுமதி சராசரி நிலையான செலவு. மாறும் காரணிகளுக்கான வெளியீட்டின் மூலம் செலவுகள் ஏற்படுகின்றன, உற்பத்திகளுக்காக மாறும் செலவு. அதில் ஒவ்வொரு மாறும் காரணிக்காக ஒவ்வொரு வெளியீட்டிற்காக ஏற்பட்ட செலவுகள் சராசரி மாறும் செலவு. அந்த சராசரி மாறும் செலவையும் சராசரி நிலையான செலவையும் சேர்த்தால் மொத்த செலவுகளுக்கான ஒவ்வொரு வெளியீட்டின் சராசரி பெறுமதிகள் வரும். மொத்த வெளியீட்டிற்கான மொத்த செலவிற்கான சராசரி பெறுமதிகள் சராசரி செலவாக இருக்கும், அல்ல சராசரி மொத்த செலவாக இருக்கும், அல்லது மொத்த சராசரி செலவாக இருக்கும். அதாவது மொத்த செலவினை வெளியீடுகளால் பிரிப்பதன் மூலம் சராசரி செலவுகளை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது சராசரி நிலையான செலவுகளையும் சராசரி மாறும் செலவுகளையும் சேர்ப்பதன் மூலமும் சராசரி செலவை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது சராசரி மொத்த செலவை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பாருங்கள், குறுங்கால பகுதியில் நிலையான உள்ளீடுகளையும் மாறும் உள்ளீடுகளையும் பயன்படுத்தி வெளியீடுகளை பெற்றுக்கொள்ளும் போது ஒரளவு வெளியீட்டிற்கு ஏற்பட்டு கொள்கின்ற மொத்த செலவின் சராசரி பெறுமதியே சராசரி மொத்த செலவாகும். ஆகவே உங்களுக்கு சமன்பாட்டிற்குரிய விளக்கம் இங்கே வந்துவிட்டது. எனவே சமன்பாடு உங்களுக்கு அவ்வாறு இலகுவாக விளங்கும். ஆகவே சராசரி செலவு அல்ல சராசரி மொத்த செலவு அல்லது மொத்த சராசரி செலவு சமன் மொத்த செலவின்கள் வெளியீடு டோட்டல் கோஸ்டின் கீழ் குவான்டிட்டி என்று போடுறீங்கள் வெளியீடு. சராசரி செலவு சராசரி நிலையான செலவையும் சராசரி மாறும் செலவையும் சேர்க்க வரும். எனவே சராசரி நிலையான செலவினுடைய வளைக்கு மேலாக இது மதிப்பிடப்படும் முறை. சராசரி நிலையான செலவுக்கு மேலாக சராசரி மாறும் செலவு வளையும், சராசரி மாறும் செலவு வளைக்கு மேலாக சராசரி செலவு வளையும் பெற்றுக்கொள்ளப்படும். இனி பாருங்கள், எங்களுக்கு விளங்க வேண்டும்
இரண்டு செலவுகளையும் சேர்ப்பதன் மூலம்தான் எங்களுக்கு சராசரி நிலையான செலவையும் சராசரி மாறும் செலவையும் சேர்ப்பதன் மூலம்தான் சராசரி செலவு வரும். அப்படி சராசரி செலவு வரப்போதென்றால் சராசரி செலவு இரண்டுக்கும் மேலாக வரும் என்பதை விளங்கி வச்சிருங்கள். அதற்குரிய அட்டவணையை நீங்கள் பார்க்கும் பொழுதும் தெரியும். பாருங்கள் அட்டவணையினை. டிவிசியை கியூவால் பிரித்தா ஏவிசி வருது, டிஎஃப்சியை கியூவால் பிரித்தா ஏஎஃப்சி வருது, டிசியை கியூவால் பிரித்தா ஏசி வருது. அந்த ஏசி அல்லது ஏடிசி இந்த ஏவிசியையும் இந்த ஏஎஃப்சியையும் கூட்ட வரும். அந்த ஏசி அல்லது ஏடிசி இந்த ஏவிசியையும் அந்த ஏஎஃப்சியையும் கூட்ட வரும். அதை நாங்கள் வரைபடத்தில் காட்டும் பொழுது உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள், ஏஎஃப்சி என்பது அதிபரவளையாக வரும். அதுக்கு சற்று மேலாக வரப்போகிறது ஏவிசி. பாருங்கள், இந்த பெறுமதியுடன் இந்த பெறுமதி ஒப்பிட்டு பாருங்கள். இவரையும் சேர்க்க அவர் வருவார் என்றால் அவர் மூன்றாவதாக வருவார். எனவே சராசரி செலவு தான் அதிக செலவில் வரப்போது. நாங்கள் இந்த சராசரி செலவை எவ்வாறு காட்டலாம் என்பதை பாருங்கள். அப்படியே ஏஎஃப்சி கோடு அதிபரவளையாக வந்துட்டு முதலாவது விஷயம். அப்படியே ஏவிசி கோடு ஏஎஃப்சிக்கு மேலாக வந்துட்டு இரண்டாவது விஷயம். இரண்டு பேரையும் சேர்த்தீங்கண்டால் தான் ஏடிசி வருவார் மூன்றாவது விஷயம். ஆகவே ஏஎஃப்சியையும் ஏவிசியையும் சேர்க்க ஏடிசி வருகின்றது. எனவே உங்களுக்கு வழங்க வேண்டும், இந்த ஏஎஃப்சியும் ஏவிசியை சேர்த்தால்தான் ஏடிசி வருதென்றால் ஏடிசிக்கும் ஏவிசிக்கும் இடையிலான இந்த பெறுமதி இந்த பெறுமதி இந்த பெறுமதி அல்லது இந்த பெறுமதிகள் யாராக இருப்பார் என்றால் ஏஎஃப்சியாக இருப்பார். அதை விளங்கி வச்சிருங்கள். ஏற்கனவே நான் மொத்த செலவு சொன்னான். டிஎஃப்சியும் டிவிசியும் கூட்ட டிசி வருதென்றால் டிசிக்கும் டிவிசிக்கும் இடையில் டிஎஃப்சி வந்தது. அதே போல ஏஎஃப்சியும் ஏவிசியும் சேர்த்தால் ஏடிசி வருதென்றால் ஏடிசிக்கும் ஏவிசிக்கும் இடையில் ஏஎஃப்சி இருப்பார். இதை விளங்கி வச்சிருங்கள். அதற்குரிய விடயம் இங்கே உங்களுக்கு போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது மெதுவாக குறைந்து மெதுவாக அதிகரிக்கும் தன்மையுடையதாக ஏடிசி செல்ல ஆரம்பிக்கின்றது. ஆகவே உங்களுக்கு இப்போ வழங்க வேண்டிய விடயம் பிள்ளைகள் பாருங்கள், குறுங்கால பகுதியில் ஏறத்தாழ ஒவ்வொரு சிறிய செலவுகளாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் மொத்தமாக குறுங்காலத்தில் ஒரு 7 விதமான செலவு படிப்பீங்கள். பிரதானமான காரணிகளை கொண்டு பிரதான செலவுகளை பார்த்தால் 2, நிலையான காரணிகளுக்கான நிலையான செலவு, மாறும் காரணிகளுக்கான மாறும் செலவு. இரண்டையும் சேர்த்தீங்கள் என்றால் மொத்த செலவு வரும். ஒவ்வொரு வெளியீட்டிற்குமான செலவுகள் மேலதிகமாக ஏற்படும் பொழுது பார்த்தால் எல்லை செலவு வரும். நிலையான காரணிகளுக்குரிய நிலையான செலவின் சராசரி பெறுமதியாக சராசரி நிலையான செலவு வரும். மாறும் காரணிகளுக்குரிய ஓரளவு வெளியீட்டிற்குரிய சராசரி பெறுமதியாக சராசரி மாறும் செலவு வரும். மொத்த செலவின் ஒவ்வொரு வெளியீட்டுக்கும் உரிய சராசரி பெறுமதிகளாக சராசரி செலவு என்பது வரும். ஆகவே இவற்றை உள்ளடக்கியதாக குறுங்கால பகுதிக்குரிய செலவுகள் உங்களுக்கு காணப்படுகின்றன. அந்த குறுங்கால பகுதி செலவுகளுக்குரிய கோட்பாடுகள் தொடர்புகளை நீங்கள் விளங்கி வச்சிருங்கள். இதற்கு அடுத்தபடியாக நீண்டகால செலவென்ற ஒரு விடயம் இருக்கின்றது பிள்ளைகள். அந்த நீண்டகால செலவென்ற விடயமும் தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகளில் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது உங்களுடன் கலந்துரையாடலாம் இப்படி ஒரு நிகழ்வில். ஆகவே தொடர்ந்தும் இந்த நிகழ்வுகளுடன் இணைந்திருப்பதன் மூலம் நீங்கள் மேலதிக அறிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றியை கூறி உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.